Godox light யூஸ் பண்ணுறீங்களா? S1 S2 slave மோடில் எதுக்கு கொடுத்துருக்காங்கிறது ஆப்ஷன் தெரியலையா? S1 S2 அப்படின்னா என்ன? அதென்ன slave mode? இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது தான் இந்த ஒரு சிம்பிள் வீடியோ. இந்த வீடியோவில் Godoxோட ஸ்லேவ் மோடு பற்றி பேச போகிறோம். இந்த ஆப்டிக்கல் ஸ்லேவ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நான் முன்னாடி சொன்னது மாதிரி Godox லைட்டில் உள்ள இந்த ஆப்டிக்கல் ஸ்லேவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த S1 S2 இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் உள்ள வேரியேஷன் எது, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிற வீடியோ தான் அது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் லைட் வச்சுருக்கீங்க, இல்லை SK400 SK300 இல்லை DP QT QS சீரீஸ் ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை AD600 AD400 AD200 AD100 அப்படிங்கிற மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்ட்ரோப் யூஸ் பண்ணுறீங்க. இதிலலாம் ஸ்லேவ் 1 ஸ்லேவ் 2 அதாவது S1 அண்ட் S2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது என்ன ஸ்லேவ்? ஆப்டிக்கல் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்டிக்கல் ஸ்லேவ்னா உங்கள் எல்லா ஸ்ட்ரோப்ஸும், அதாவது ஸ்பீட் லைட்டாக இருந்தாலும் சரி, அது ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட எல்லா Godox லைட்டும் இந்த ஆப்டிக்கல் சென்சார் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இந்த லைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீட் லைட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு IR பிளாஸ்டர் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள், ரிசீவர். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இதுதான் ஆப்டிக்கல் சென்சார். இது என்ன பண்ணால் வெளியிலேருந்து வர உங்களோட ஃப்ளாஷ், அதாவது பளிச்சுன்னு வெளியில் வர லைட்டை வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ இந்த சென்சாரை யூஸ் பண்ணி தான் இந்த S1 இந்த S2ங்கிற மோட்லாம் ஒர்க் ஆகுது. அதாவது ஆப்டிக்கல் ஸ்லேவ்னா அடிமைன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தங்க சொல்கிற வேலையை தான் எடுத்து அதை வந்து அடிபடைஞ்சு செய்யறது தான் ஸ்லேவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஸ்லேவ் என்னன்னா, அவங்க கொடுக்குற அந்த லைட் கமாண்டை வந்து இது என்ன ஏதுங்கிற கேள்வி கேட்காம அதை எடுத்து அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு தான் அந்த ஆப்டிக்கல் ஸ்லேவ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோவில் வந்து நிறைய லைட் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து வேறு கம்பெனி பிராண்டட் லைட்டாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நிக்கான், கேனான், சோனி அதோட ஸ்பீட் லைட் யூஸ் பண்ணுறீங்க, Godox ஸ்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரோஃபோட்டோவோடது வச்சுருக்கீங்க, சிம்பக்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படிங்கிற மாதிரி நிறைய பிராண்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு ட்ரிகர் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிகரை வச்சு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆப்டிக்கல் ட்ரிகரை யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட கேமராவில் உள்ள இன்பில்டு ஃப்ளாஷ் அல்லது உங்களோட ஆன் கேமரா ஃப்ளாஷை வந்து ஃபயர் பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் வர அந்த ஃப்ளாஷை அதை பார்த்து இந்த மாதிரி சென்சார்ஸ் அதை பார்த்து காணும், அது ஃபயர் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஆப்டிக்கல் சென்சார் பண்ணுற வேலை. ஸோ இதை வச்சு இந்த ஸ்லேவ்ங்கிறது என்னென்னா, நான் வந்து ஃபயர் ஆகிறேன், நீனும் ஃபயர் ஆகும் அப்படின்னு அந்த ஆன் கேமரா ஃப்ளாஷ் இல்லைன்னா அந்த இன்பில்டு ஃப்ளாஷ் வந்து இந்த ஃப்ளாஷுக்கு கமெண்ட் பண்ணும். ஸோ உங்களோட இந்த ஒயர்லெஸ் ட்ரிகர், இந்த மாதிரி ஒயர்லெஸ் ட்ரிகர் இல்லாமையே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீட் லைட்டை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண வைக்கலாம். உங்களோட மிட் ரேஞ்ச், உங்களோட DSLR கேமராஸில் இருக்கிற இன்பில்டு ஃப்ளாஷஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆன் கேமரா ஃப்ளாஷை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டுடியோவில் உள்ள எல்லா லைட்டையும் நீங்கள் ஃபயர் பண்ண வைக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்டிக்கல் சென்சர் செய்யுது. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஸ்லேவ்னா என்னன்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி நான் ஃபயர் பண்ணுறேன், நீனும் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த ஆப்டிக்கல் ஸ்லேவ். இதுல ஏன் S1 அண்ட் S2ங்கிற ரெண்டு மோட் கொடுத்துருக்காங்க. அதென்ன ஸ்லேவ் 1 அண்ட் ஸ்லேவ் 2. இந்த ஸ்லேவ்ங்கிறது, இந்த ஸ்லேவ் S1 பற்றி பார்ப்போம். இந்த S1 அப்படிங்கிற இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒன்லி மேனுவலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் மாதிரி டிடிஎல்ல வச்சு ஒர்க் பண்ணுறது மாதிரி நீங்கள் டிடிஎல்லையோ மற்றதுலையோ வச்சு நீங்கள் ITTL ETTL வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்லேவ் மோடு ஒர்க் ஆகாது. உங்களோட ட்ரிகரும் உங்களோட கேமராவும் இல்லை உங்களோட ட்ரிகர் இல்லை உங்களோட ஸ்பீட் லைட், உங்களோட ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து மேனுவல் செட்டிங்கில் இருக்கும். ஸோ உங்கள் கேமராலேயும் நீங்கள் மேனுவல் ஃப்ளாஷ் வந்து மேனுவல் பவரில் வச்சுக்கிறீங்க, உங்களோட ஸ்பீட் லைட்டு மேனுவலில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்டிக்கல் S1 வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆன் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் உங்களோட இன்பில்ட் கேமராவில் உள்ள இன்பில்ட் ஃப்ளாஷை நீங்கள் ஃபயர் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷும் ஃபயர் ஆகும். இந்த ஃப்ளாஷ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரோப்ஸில் ஸ்பீட் லைட், ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸ் எதுலலாம் நீங்கள் வந்து S1 மோட் ஆனில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ளாஷ் அடித்தாலும் அந்த ஃப்ளாஷும் அடிக்கும். இதுதான் S1. ஸோ இது வந்து S1 வந்து மேனுவலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த V1 ஃப்ளாஷ் வந்து நம்ம ஆன் பண்ணி இதை என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நான் வந்து ஸ்லேவ் மோடில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரிசீவர் மோடில் இருக்குது, ரிசீவர் மோட்லேருந்து மாற்றுறோம். ஸோ இது வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதில் போய்ட்டு என்ன பண்ணோம், S1 அப்படிங்கிற ஒரு ஸ்லேவ் மோடு ஆன் பண்ணிடுறோம். இந்த ஸ்லேவ் மோடு ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மற்ற ஃப்ளாஷ் எந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆனாலும் இந்த ஃப்ளாஷும் ஃபயர் ஆகும் சேர்ந்து. ஸோ இந்த ஃப்ளாஷில் எவ்வளோ நீங்கள் மேனுவலாக அந்த பவர் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பவரில் அது ஃபயர் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து ட்ரிகரை யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதே கோடாக்ஸோட ட்ரிகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் கேமராலேருந்து நீங்கள் உங்களோட ட்ரிகர் வழியாக பவர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட ட்ரிகர் இல்லை, என்கிட்ட எந்த ட்ரிகரும் இல்லை, சாதாரண ஒரு ஸ்பீட் லைட்டு ஒரு ஃப்ளாஷு தான் இருக்குது. 2 கம்பெனி வேறு வேறு பிராண்டு, இல்லை என்கிட்ட ட்ரிகரே கிடையாது அப்படிங்கிற சமயத்தில் உங்கள் கேமராவில் உள்ள இன்பில்ட்டை யூஸ் பண்ணி அந்த S1 மோடில் அதை ஃபயர் பண்ணும். ஸோ இது S1 வந்து மேனுவல் ஃப்ளாஷ் செட்டிங்கில் இருக்கும்போது அந்த S1 மோடை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த ஃப்ளாஷ் அடித்தாலும் இந்த ஃப்ளாஷும் சேர்ந்து ஃபயர் ஆகும், பஸ்ட் ஆகும். இது S1. அதனை S2னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் கேமராவில் ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷை வந்து நீங்கள் கேமராவில் மாட்டி வச்சுருக்கீங்க. இல்லை உங்கள் கேமராவில் நீங்கள் டிடிஎல்லாக யூஸ் பண்ணணும், டிடிஎல் ஃப்ளாஷை யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் டிடிஎல் ஃப்ளாஷில் வந்து நார்மலாக வந்து 2 ஃப்ளாஷ் அடிக்கும். ஒன்று வந்து ப்ரீ ஃப்ளாஷ், அடுத்தது ப்ரைமரி ஃப்ளாஷ். இந்த ப்ரீ ஃப்ளாஷ் என்ன பண்ணுன்னா ஒரு வாட்டி ஃப்ளாஷ் அடித்து அது இவ்வளோ பவர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி திரும்பி அது சரியான பவரில் 2வது ஃப்ளாஷ், அதாவது அதுதான் மெயின் ஃப்ளாஷ், ப்ரைமரி ஃப்ளாஷை வந்து ஃபயர். ஸோ இந்த டிடிஎல் வந்து எவ்வளோ மீட்டரிங் நம்மளுக்கு தேவை, எவ்வளோ பவர் தேவைங்கிறதுக்காக இந்த ப்ரீ ஃப்ளாஷ் அடிக்குதுல்ல, இந்த ப்ரீ ஃப்ளாஷ் அடிக்கும்போது என்ன ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி ட்ரிகர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்லேவ் மோடில் வச்சுருக்கும்போது உங்களோட கேமராவில் வந்து டிடிஎல் ஃப்ளாஷில் ப்ரீ ஃப்ளாஷ் அடிக்கும்போது இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளாஷுக்கு இது ஃபயர் ஆயிரும். அப்போ ப்ரைமரி ஃப்ளாஷ் அது மெயின் ஃப்ளாஷ் அடிக்கும் போது இது வந்து அது ஃபயர் ஆகாது. அந்த நேரத்தில் திரும்பி ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து டிடிஎல் யூஸ் பண்ண போகிறேன், 2 வாட்டி நான் ஃபயர் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஃபஸ்ட்டு டைம் ஃபயர் ஆகிற அந்த ஃப்ளாஷை நீ கண்டுக்காத, நீ அதை பற்றி கண்டுக்காத. 2வது வாட்டி ஃபயர் ஆகிற பற்றியா அந்த டைமில் மட்டும் நீ ஃபயர் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அந்த கமாண்ட் தான் இந்த ஸ்லேவுக்கு நீங்கள் ஒரு தலைவனாக கொடுக்குற அந்த கமாண்ட் தான் வந்து இந்த S2ங்கிற மோடு அக்செப்ட் பண்ணும். S2னா சிம்பிள். நீங்கள் டிடிஎல்லில் வேறு ஃப்ளாஷஸ் உங்கள்கிட்ட இருக்கிற வேறு ஃப்ளாஷஸை நீங்கள் டிடிஎல்லில் யூஸ் பண்ணும்போது 2 வாட்டி வர அந்த ஃப்ளாஷஸை ஃபஸ்ட் டைம் ஃப்ளாஷை வந்து ப்ரீ ஃப்ளாஷை இக்னோர் பண்ணிட்டு அந்த செகண்ட் டைம் வர ப்ரைமரி ஃப்ளாஷை மட்டும் இதை அக்செப்ட் பண்ணி ஆப்டிக்கலில் சென்ஸ் பண்ணி அதை ஃபயர் பண்ணதில்ல, அதுதான் S2. ரொம்பவே சிம்பிள். S1 S2க்கு பெரிய குழப்பம் கிடையாது. அந்த ஆப்டிக்கல் ஸ்லேவை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரே டைமில் உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்ட்ரோப்ஸும் மேனுவலில் இருக்குது, எந்த ஸ்ட்ரோப்பும் நான் டிடிஎல்லில் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் S1 அப்படிங்கிற மோடில் வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட இருக்கிற கேமராவில் உள்ள இன்பில்ட் ஃப்ளாஷையோ இல்லை என் கேமரா மேலே இருக்கிற ஆன் கேமரா ஃப்ளாஷையோ நான் டிடிஎல் மீட்டரிங்கில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்கள் ஸ்டுடியோவில் உள்ள இல்லை உங்களோட ஈவெண்ட்டில் அந்த இடத்துல இருக்கிற மற்ற எல்லா ஸ்பீட் லைட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸ் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் S2 மோடில் அந்த ஸ்லேவில் வச்சுருந்தால் தான் அந்த செகண்ட் ப்ரைமரி ஃப்ளாஷுக்கு கரெக்டாக ஃப்ளாஷ் கொடுத்து அதை எக்ஸ்பிரஸ் ஆகும். இல்லைனா ஃபஸ்ட் அடிக்கிற இந்த டிடிஎலோட ப்ரீ ஃப்ளாஷ்க்கு ஃபயர் ஆகி உங்களுக்கு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிரும், சரியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஒரு சிம்பிள். ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா S1 S2க்கு செலக்ட் பண்ண அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதோ இருக்கிற நம்ம SK400ல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S1 S2 அப்படிங்கிற அந்த ஸ்லேவ் மோடை வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அழுத்தும் போதும் நீங்கள் வந்து S1 S2ங்கிற அந்த ஸ்லேவ் வந்து ஸ்லேவ் 1ஆ ஸ்லேவ் 2ஆங்கிறத மாறி அதாவே அந்த கரெக்டான ஆப்டிக்கல் ஸ்லேவ் பொசிஷனுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டு தான் S1 S2 மோடு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட்டி போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.